அனைவருக்கும் வணக்கம். இந்த சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்பவே பிரமிப்பான ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறோம். அதாவது ஒரு பெரிய அரசாங்க கான்ட்ராக்ட வாங்குறதுல ஆரம்பிச்சு அதை வெற்றிகரமா முடிக்கிறது வரைக்கும் உள்ள நிஜமான சவால்கள் என்னென்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு அரசாங்க கட்டிடத்தை கட்டுறதுங்கிறது வெறும் செங்கல்லையும் சிமெண்ட்டையும் அடுக்கணும் ஒன்னே முடிஞ்சிடாதுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நிர்வாக போராட்டமே இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய அரசாங்க கட்டுமான பணியை செய்யணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? சரி, உங்ககிட்ட தேவையான அனுபவமும் ஏராளமான ஆட்களும் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி பெரிய திட்டங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த கடுமையான அதிகாரத்துவ சிக்கல்களை சமாளிக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? இந்த கேள்விக்கான விடையத்தான் நாம இன்னைக்கு அலச போறோம். சரி, இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸையும் நாம 5 முக்கியமான கட்டங்களா பிரிக்கலாம். 1 இன்சூரன்ஸ், அதாவது அந்த கோல்டன் டிக்கெட். 2 மாபெரும் டெண்டர்கள்ல போட்டி போடுறது. 3 கடுமையான தர கட்டுப்பாடுகள். 4 மனிதவள சட்டங்கள். அப்புறம் 5வது இந்த ஆய்வுகளையும் அபராதங்களையும் சமாளிக்கிறது. இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் கட்டம் இன்சூரன்ஸ். இதுதான் அந்த கோல்டன் டிக்கெட். 2026ஆம் ஆண்டோட விதிகளின்படி எந்த ஒரு கட்டுமான தளத்துக்குள்ள நீங்க நுழையணும்னாலும் அதுக்கான முதல் தகுதியே இந்த காப்பீடு தான். உங்ககிட்ட சர்டிபிகேட் ஆஃப் இன்சூரன்ஸ் இல்லையா, ஒரு செங்கலை கூட உங்களால நகர்த்த முடியாது. இதுதான் நிதர்சனம். ஆனா கவலைப்பட வேண்டாம். இந்த சர்டிபிகேட்டை வாங்குறதுக்கான ஒரு வேகமான டிஜிட்டல் முறையிலான 5 ஸ்டெப்ஸ் இதுதான். 1. உங்களுக்கு என்ன மாதிரியான கவரேஜ் தேவைன்னு கண்டுபிடிக்கணும். 2. சரியான இன்சூரன்ஸ் கம்பெனியை தேர்ந்தெடுக்கணும். 3. உங்க ப்ராஜெக்ட் விவரங்களை சமர்ப்பிக்கணும். 4. அதுக்கான பிரீமியத்தை கட்டணும். அப்புறம் 5வது உங்க சர்டிபிகேட்டை கேட்டு வாங்கிக்கலாம். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இது இல்லாம டெண்டர் உலகத்துல நீங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த CAR பாலிசி, அதாவது கான்ட்ராக்டர்ஸ் ஆல் ரிஸ்க் பாலிசியோட அர்த்தம் தான். இது ஏதோ கடமைக்கு வாங்குற சர்டிபிகேட் கிடையாது. நீங்க கட்டுற கட்டமைப்பு, யூஸ் பண்ற பொருட்கள், அப்புறம் எதிர்பாராம 3ஆம் தரப்பினருக்கு ஏற்படுற சேதங்கள்னு எல்லாத்தையுமே இது கவர் பண்ணிடும். கிளைண்ட்ஸும் சரி, பேங்குகளும் சரி, இதை கண்டிப்பா கேட்கறதுக்கு காரணமே இதுதான். இது உங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துற ஒரு பெரிய கவசம். 2வது கட்டம் டெண்டர். இப்போ கொஞ்சம் நிஜ உலகத்துக்கு வருவோம். 2006ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுல சுனாமி மறுவாழ்வு திட்டத்துக்காக கட்டப்பட்ட வீடுகளோட அரசாங்க டெண்டரை நாம ஒரு உதாரணமா எடுத்துப்போம். ஆவணங்களும் விதிகளும் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துதுன்னு நீங்களே பாருங்க. ஒரு பெரிய அரசாங்க டெண்டருக்குள்ள நுழையணும்னா எவ்ளோ கடுமையான நிபந்தனைகள் இருக்கு தெரியுமா? உங்க விண்ணப்பத்தை சீல் வைக்கப்பட்ட கவர்கள்ல மட்டும்தான் கொடுக்கணும். EMD எனப்படும் முன்பணம் கட்டாயம் கட்டியிருக்கணும். முந்தைய வருஷத்துக்கான வருமான வரி கிளியரன்ஸ் சர்டிபிகேட் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேல நீங்க ஒரு முதல் வகுப்பு ஒப்பந்ததாரர், அதாவது கிளாஸ் 1 கான்ட்ராக்டருங்கிறதுக்கான ஆதாரமும் வேணும். இது ஏதோ சாதாரண அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடையாது. இது ஒரு கடுமையான நுழைவுத் தேர்வு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த 2% தாங்க. உங்க டெண்டர் ஓகே ஆன உடனே ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் மதிப்புல 2% நீங்க செக்யூரிட்டி டெபாசிட்டா கட்டணும். அது மட்டும் இல்லாம இத போஸ்ட் ஆபீஸ்ல நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்ஸா மாத்தி கொடுக்கணும். பல கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல இந்த 2%ங்கிறது நிதியளவுல எவ்வளவு பெரிய சுமைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, 3வது கட்டம் மெட்டீரியல்ஸ். டெண்டர் கிடைச்சிருச்சு, அடுத்த வேலையை ஆரம்பிக்கலான்னு நினைப்பீங்க. ஆனா மார்க்கெட்ல கிடைக்கிற ஏதோ ஒரு பொருளை வச்செல்லாம் கட்டட முடியாது. அரசாங்கத்தோட ரூல்ஸ் கெமிக்கல் அளவுல இருந்து மில்லிமீட்டர் அளவு வரைக்கும் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு இப்ப பாப்போம். கான்கிரீட் கலக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ற தண்ணிய கூட அவங்க எவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா முறைப்படுத்துறாங்கன்னு பாருங்க. ஆர்கானிக் பொருட்கள் 1 லிட்டருக்கு 200 மில்லிகிராம் வரைக்கும் தான் இருக்கணும். சல்ஃபேட் 500 மில்லிகிராம், குளோரைடு 1000 மில்லிகிராம்னு ரொம்ப துல்லியமான அளவுகள் இருக்கு. சாதாரண தண்ணி தானேன்னு நீங்க எந்த சமரசமும் செஞ்சிட முடியாது. அடுத்தது கான்கிரீட் கலவை. இதுவும் ரொம்ப முக்கியம். M10, M15, M20ன்னு ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒரு 50 கிலோ சிமெண்ட் மூட்டைக்கு இவ்வளவுதான் தண்ணி ஊத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு M20 கிரேடு கான்கிரீட்டுக்கு சரியா 30 லிட்டர் தண்ணி தான் சேர்க்கணும். கட்டிடத்தோட உறுதியை பாதுகாக்கிற விஷயத்துல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. செங்கற்களை பயன்படுத்துறதுலயே ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. செங்கல்ல யூஸ் பண்றதுக்கு முன்னாடி தண்ணி அதோட முழு ஆழத்துக்கும் போற வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். ஏன் தெரியுமா? காஞ்ச செங்கல் சிமெண்ட் கலவையில் இருக்கிற தண்ணியை அப்படியே உறிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இந்த செங்கற்களை கூடைகளை போட்டு அப்படியே கொட்டக்கூடாது, கவனமா கையாளணும்னு விதிகள் சொல்லுது. 4வது கட்டம் லேபர் சட்டங்கள். பொருட்கள்ல இருந்து இப்போ மனித வளத்துக்கு வருவோம். ஒரு சைட்ல வேலை செய்யற தொழிலாளர்களை எப்படி நடத்தணும், அவங்க தங்குற இடத்துக்கான வசதிகள் எப்படி இருக்கணும்னு அரசாங்க டெண்டர் ரொம்ப தெளிவா வரையறுத்து வச்சிருக்கு. தொழிலாளர்களோட எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி கழிப்பறை வசதிகள் எப்படி இருக்கணும்னு பாருங்க. 50 தொழிலாளர்களுக்கு கீழே இருந்தா குறைஞ்சது 2 கழிப்பறைகள் இருக்கணும். அதுவே 50 முதல் 100 பேர் வரைக்கும் இருந்தா 3 கழிப்பறைகள் கட்டாயம்.
இதெல்லாம் சும்மா ஒரு பரிந்துரை இல்லைங்க, கான்ட்ராக்டர் கண்டிப்பா செஞ்சு தர வேண்டிய அடிப்படை வசதிகள். இன்னும் சில ஆச்சரியமான சமூக பொறுப்புகளும் இதுல இருக்கு. முன்னாள் கல் இறக்கும் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு விதி இருக்கு. ஒரு ஆளுக்கு தினமும் 10 லிட்டர் குடிக்கிற தண்ணி கொடுக்கணும். 50க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் இருந்தா அவங்க குழந்தைங்களுக்காக ஒரு காப்பகம், அதாவது கிரிச் அமைச்சு தரணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எப்பவுமே ரெடியா இருக்கணும். கான்ட்ராக்டர் மேல எவ்வளோ பெரிய சமூக பொறுப்பை வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குல்ல? 5வது மற்றும் கடைசி கட்டம் இன்ஸ்பெக்ஷனும் அபராதங்களும். இதுதான் ரொம்ப ரிஸ்கான பகுதி. ஒருவேளை இந்த அத்தனை ஸ்ட்ரிக்டான ரூல்ஸையும் ஒரு கான்ட்ராக்டர் மீறினாலோ இல்ல வேலையை முடிக்க லேட் ஆக்குனாலோ அவங்க சந்திக்க போற நிதி அபாயங்கள் என்னென்ன? டெண்டர் டாக்குமெண்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான சட்ட எச்சரிக்கையை சொல்றேன், கேளுங்க. நீங்க விதிகளை மீறினாலோ வேலைய பாதியில விட்டாலோ அரசாங்கம் வருவாய் வசூல் சட்டம், அதாவது ரெவென்யூ ரிகவரி ஆக்ட் மூலமா உங்ககிட்ட இருந்து இழப்பீட்டு தொகையை வசூலிக்க முழு உரிமை பெற்றிருக்கு. இது கண்டிப்பா விளையாட்டல்ல. சொன்ன தேதியில நீங்க வேலையை முடிக்கலன்னா என்னாகும்? ஒவ்வொரு நாளுக்கும் 2000 ரூபாய் லிக்விடேட்டட் டேமேஜஸ், அதாவது அபராதம் கட்டணும். ஒவ்வொரு நாள் தாமதமும் உங்க லாபத்துல நேரடியா கை வைக்கிற ஒரு விஷயம் இது. இப்படி போடுற அபராதங்கள் உங்க ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் மதிப்புல 10% வரைக்கும் கூட போகலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கான்ட்ராக்டரோட மொத்த லாபத்தையே இந்த 10% அபராதம் முழுசா விழுங்கிடக்கூடும். இது எவ்ளோ பெரிய ஆபத்து! இப்போ நான் ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்வியை மறுபடியும் கேட்கறேன். இவ்வளவு அதிகாரத்துவ சவால்கள், நிதி நெருக்கடிகள், கடுமையான ரூல்ஸ், இதையெல்லாம் தாண்டி ஒரு அரசாங்க கட்டுமான பணியை எடுக்க நீங்க தயாரா? சிவில் கான்ட்ராக்டர்கள் தினமும் சந்திக்கிற இந்த நம்ப முடியாத உண்மைகளை பத்தின ஒரு தெளிவான புரிதல் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். சிந்தித்து பாருங்கள். நீங்கள் தயாரா?